சிறுகடி கசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலையோட வீட்டை பார்த்திங்க அப்படின்னா ஜப்தி பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி அந்த ஃபினான்ஷியர் பார்த்திங்க அப்படின்னா சிந்தாமணி பேச்சை கேட்டே உங்கள் வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. எனக்கு சீக்கிரமாக பேலன்ஸ் பணத்தை வந்து கொடுத்துருங்க, 24 மணி நேரத்தில் கொடுக்கல அப்படின்னா உங்கள் வீட்டு ஜப்தி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா முத்து நேரில் போய் அந்த ஃபினான்ஷியரை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த ஃபினான்ஷியருக்கு ஃபோன் பண்ணும்போது நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு முத்துவி மீனாவை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து அலைய விடுவாங்க. அவங்களும் வந்து டென்ஷன் ஆகி என்ன இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு சொல்கிறேன், எங்களை பார்க்கவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நானும் அவங்கள பார்க்கணும்னு சொன்னேன், நீங்கள் தானே என்ன பார்க்கணும்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் தான் அலையணும்னு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டாக பேசுவார். இதுக்கு மேலே இவரை பார்த்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் போய் அந்த வக்கீலை வந்து பார்க்க போயிடுவாங்க. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி வீடு வந்து ஜப்தி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு முத்து வந்து அவர் தங்கச்சி ஸ்வேதாவே கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அவங்களும் வந்து இந்த வீடு ஜப்தி பண்ணாமல் ஏதாவது பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஏற்கனவே 10 லட்ச ரூபாய் கட்டியிருக்கீங்க, அதனால நாங்கள் பணம் கட்ட ட்ரை பண்ணுறோம், அதனால் வீடு வந்து ஜப்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை வாங்கி நம்ம வந்து எப்படியாவது ஜப்தி பண்ணாமல் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் இதை இப்போ பண்ண முடியாது, 10 நாள் வந்து கோர்ட் வந்து லீவு, எல்லாரும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு எல்லாம் எந்த வக்கீல் எந்த ஜட்ஜுமே இருக்க மாட்டார், ரொம்ப அர்ஜென்ட்டான கேஸ் மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால எப்படியாவது நம்ம வீடை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. வீட்டில் போய் முத்து அண்ணாமலை கிட்ட 10 நாள் கோர்ட் லீவ் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அண்ணாமலை வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிருமா, அதை என் கண்ணால் பார்க்கணுமா, நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீடை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.